கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் நாம் வெவ்வேறு இடங்களிலிருந்து அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவிலே நன்றி தந்து இந்த புதிய நாளை காண செய்திலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தோட கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கிற இந்த சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் அதில் இருக்கிறதான சத்தியங்கள் நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக கர்த்தாவே, இந்த டிவோஷன் வேலையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரிந்துரை உடைய பிரசன்னம் உடைய கரம் எங்களோடு வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தில் ஜெபங்களை தகவல். ஆமென். இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 52 நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 52 இது நம்ம அந்த ஹெட்டிங்க வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அது எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டது. அந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்வதற்கு 1 சாமுவேல் புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது அதிகாரம் அந்த 2 அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா எந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அந்த 2 அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க தாவீது சவுல் இடத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியே இடத்துக்கு போறாரு. அப்போ அவரு அகிமெலேக் அப்படிங்கிற அந்த ஆசாரியன்கிட்ட போயிட்டு அப்பத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அதை தன்னோட கூட கொடுத்துட்டு கோலியாத்தோட பட்டயத்தை வாங்கிட்டு போறான். அப்போ அங்க சோவேக் அப்படிங்கிற ஒரு ஏதோமியன், அதாவது சவுலுடைய மேய்ப்பர்களின் தலைவன் அந்த இடத்துல இருக்கிறான். அவன் இந்த சம்பவத்தை சவுலுக்கு சொல்றான். அதனுடைய விளைவா அகிமெலேக்கும் அவனுடைய குடும்பத்தாரும் அந்த நோப்லோல மொத்த குடும்பத்தாரும் அழிக்கப்படுறாங்க. அதுல நீங்க 22வது அதிகாரம் 18-19 வசனங்கள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அங்க 85 ஆசாரியர்களை கொலை செய்யறாங்க. அதுக்கப்புறமா நோப்ல இருக்கிற ஸ்திரீ, புருஷர், பிள்ளைகள், குழந்தைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அவங்க அழிக்கிறத பாக்குறோம். இது சோவேக் அப்படிங்கிற அந்த ஏதோமினுடைய வேலை. அவன் ஏன் செஞ்சான், எதுக்கு செஞ்சான் நமக்கு தெரியல. அவன் ஒரு அந்நியன். ஆனாலும் சவுல் இடத்துல இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு, அதாவது தாவீதுக்கு விரோதமா அந்த காரியங்களை செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதான் இந்த சூழ்நிலையில தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறத நம்ம பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை நம்ம 3 பகுதியா பிரித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முதல் பகுதி 1 முதல் 4 வசனங்கள், தேவனுக்கு எதிரானவர்களின் குணங்கள். அந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தாவீது இந்த இடத்துல பலவானே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தையை வெறுமனே தோவியக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துறாரா, இல்ல சவுலுக்கும் சேர்த்தே தான் அவர் பயன்படுத்துறாரா அப்படிங்கறத நம்ம சரியா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல சவுல் தோவேக்கு மூலமா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றார். தேவனுக்கு எதிரானவர்களினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 1 முதல் 4 வசனங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு 6 குணங்களை தாவீது இந்த இடத்துல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய குணங்கள் பொல்லாப்பில் பெருமை பாராட்டுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீது இடத்துல எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கேள்வியோடு கூட இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். தீமையான காரியங்களில் பெருமை பாராட்டுவது தேவனுக்கு எதிராக செயல்படும் குணங்கள்ல ஒன்று அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்க முடியும். 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
2வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, கேடுகளை செய்கிறதுக்கு எத்தனம் பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதே வசனத்துல, கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 4வது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நன்மையை பார்க்கிலும் தீமையை அதிகமா விரும்புறான். 5வது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உண்மையை பேசுறதை விட பொய்யை அதிகமா விரும்புறான். 6வது நம்ம பார்த்தோம்னு சொன்னா 4வது வசனத்தில் எழுதப்பட்டது, அவர்கள் பேசுற எல்லா வார்த்தைகளும் மற்றவர்களை சங்கரிக்கக்கூடியதா, அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேதனையை உண்டாக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 6 குணங்களை இந்த இடத்துல தாவீது எழுதுகிறத நாம பார்க்க முடியும். இந்த தோவேக்குடைய வார்த்தைகள், அவன் போய் சவுல்கிட்ட சொன்ன அந்த காரியங்கள் மற்றவர்களுக்கு நன்மையாக அது இருக்கல, அது மற்றவர்களுக்கு அழிவை உண்டாக்கியது. அந்த இடத்துல அவன் முழு உண்மைன்னு சொல்லல, அவன் பொய்யான காரியங்களை அவன் என்ன சொல்றான் அந்த இடத்துல சொல்றான். ஆனா அங்க நடந்தது என்ன, தாவீது தன்னுடைய பிராணனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அகிமேலேக்குல போயிட்டு அவர் அந்த காரியங்களை கேட்டு வாங்கிட்டு போறாரு. ஆனா தோவேக்கு சவுல் இடத்துல சொல்லும் பொழுது அகிமேலேக்கே வாலண்டியரா எல்லாத்தையும் செய்த மாதிரி அவர் சொல்றதை நம்ம வாசிக்க முடியும். இந்த தோவேக் தன்னுடைய சுயநலத்திற்காக அல்லது சவுல் ராஜாவினிடத்துல நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவன் செய்த செயல்கள் அநேகருடைய சாவுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிற மனிதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அதாவது மற்றவங்களுக்கு தீங்கி விளைவிக்கிற காரியங்களை தைரியமா செய்வதற்கு ஒரு விசுவாசியால நிச்சயமா முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், சவுல் ஆசாரியர்கள் எல்லாம் கொலை செய்ய கட்டளையிடும் பொழுது எந்த ஒரு சவுலுடைய மற்ற ஊழியக்காரர்கள் அதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் தான் சவுல் தோவேக்கை பார்த்து சொல்ல, நீ போ அந்த ஆசாரியர்களை கொலை செய்ய அப்படின்னு சொல்லும்போது, சவுல் எவ்வளவு சொல்லியிருந்தானோ அதை விட அதிகமா அவன் அந்த 1 சாமுவேல் 22வது வாசி, சவுல் வெறுமனே அந்த ஆசாரியர்களை கொலை செய்ய சொல்லிதான் அவன் ஏபோத்து தரித்திருக்கிற 85 ஆசாரியர்கள், அதாவது ஆசாரிய பணியில ஈடுபட்டு கொண்டிருந்த 85 ஆசாரியர்களை கொலை செய்யறான். இது போக ஆசாரிய பட்டணத்துல தங்கி இருந்தவங்களையும் அநேகரை அவன் கொலை செய்யறத அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ தேவனுக்கு எதிரானவர்களின் குணங்கள், இந்த பெருமை பாராட்டுறது, மற்றவங்களுக்கு தீங்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற எண்ணங்கள், கபடான நாவுகள், தீமையை விரும்புறது, அதாவது மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஏதாவது நடந்துராதா, இல்ல ஏதாவது ஆகி அவங்களுக்கு ஒரு கெடுதி உண்டாயிராதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் தேவனுக்கு எதிரானவர்களுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்துல தாவீது வகைப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். சோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம விசுவாசிகளா இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த குணநலங்கள் இல்லாதபடி வாழ்வது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த இடத்துல எழுதப்பட்ட எல்லா குணங்களும் தேவனுடைய பிள்ளையாய் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் காணப்படும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்க இந்த குணநலங்கள் காணப்படுவது நிச்சயமாக நல்லது கிடையாது. 2வது நம்ம இந்த சங்கீதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 5ல இருந்து 7 வசனங்கள் தேவனுடைய தீர்ப்பு. தாவீது எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள்ல
எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல நீ எப்படி செஞ்சியோ அதே மாதிரி ஆண்டவர் உனக்கு செய்வார் அப்படிங்கிற அர்த்தத்துல எழுதப்பட்டிருக்கு. ஸோ தேவனுடைய தீர்ப்பு வந்து ரொம்ப நீதியானது. மனிதர்களாகிய நாம் அநேக நேரங்கள்ல நமக்கு ஏற்படுகிற அல்லது நமக்கு மற்றவர்கள் செய்கிற கெடுதிகளுக்கு நாமளே வந்து கெடுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம். அதாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து சாதாரணமா எல்லா மனிதர்களும் காணப்படுவது வந்து ஒரு இயல்பு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் பழிக்கு பழி வாங்காமல் தேவன் நியாயம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருக்கிறது தான் வந்து ஆஹ், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய குணமாக காணப்படும். இந்த நேரத்துல தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவர் வந்து உனக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் உன்னை அழித்து போடுவார் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தாவீது சொல்றாரு. ஸோ இந்த பழிக்கு பழி வாங்காம இருக்கிறது அல்லது ஆண்டவர் நீதி செய்யட்டும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விசுவாசினுடைய குணமா இருக்கும். நம்ம புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது இதை வெளிப்படுத்தின புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து ஆண்டவரை பார்த்து கேக்குறாங்க, எது வரைக்கும் நீர் நீதி செய்யாது இருக்கு. ஸோ நமக்கு எதிராக குற்றங்கள் அல்லது நமக்கு எதிராக அநியாயங்கள் மற்றவர்கள் நமக்கு செய்யும் பொழுது நாம வந்து ஆஹ், நம்மளும் உடனே வந்து அவங்களுக்கு கெடுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. நாம வந்து பொறுமையா இருக்கணும். தேவன் நிச்சயமா வந்து அவருடைய நேரத்துல வந்து அவர் நீதியை வந்து செய்வார். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமிய சொல்றாரு. 18வது அதிகாரத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமிய சொல்றதை நம்ம பார்க்க முடியும். அதாவது வந்து ஒரு நியாயாதிபதியும் ஒரு ஏழை விதவையும் வந்து, அதான் அந்த ஓமை. அந்த ஏழை விதவை போயிட்டு டெய்லி தன்னுடைய பிரச்சனையை சொல்றாங்க. ஆனா அந்த மனுஷன் கண்டுகள்ல, அவன்கிட்ட ஆண்டவர் பயமும் கிடையாது, மனுஷ பயமும் கிடையாது. ஆனா அந்த அம்மா தொடர்ந்து போறதுனால ஒரு நாள் அவன் வந்து அந்த அம்மாவனுடைய பிரச்சனையை வந்து அவன் தீர்த்து வைக்கிறான். ஸோ அதே போலதான் வந்து ஆண்டவரும் வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் வந்து அவரு நிச்சயமா நியாயத்தை செய்வார் அப்படிங்கிறத வந்து இந்த லூக்கா 18வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஓமையில இருந்து நாம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஸோ ஆண்டவர் நியாயம் செய்வார் அப்படிங்கிறத தாவீது எந்த சூழ்நிலையில சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீது இன்னும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் ஒழித்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் வந்து ஆண்டவர் நியாயம் செய்வார் அப்படிங்கிறத ஒரு விசுவாசத்தோட வந்து அவர் இந்த சங்கீதத்தின் மூலமா அறிக்கை செய்யும். அநேக நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இப்ப நமக்கு ஒருத்தன் கெடுதி செஞ்சுட்டான்னு சொன்னா நம்ம இப்ப ஜெபம் பண்ணா நம்ம ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்லியும் அவனுக்கு வந்து அந்த தீர்ப்பு வந்து அவன் மேல வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலயே வந்து நம்ம வந்து ஜெபம் பண்றோம். ஆனா இந்த இடத்துல தாவீது தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிற அந்த நேரத்துல இதுக்கு பிறவும் ஒரு சில வருடங்கள் வந்து தாவீது வந்து தன்னுடைய பிராணனை காத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ தேவன் நீதி செய்வார் அப்படிங்கிறதுனுடைய அத நம்ம வாழ்க்கையில பார்ப்பதற்கோ அல்லது அந்த காரியத்துல நம்ம பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனுடைய நீதி வெளிப்படுறத நம்ம வந்து காண முடியும். நம்ம உடனே ஆண்டவர் செஞ்சிருவாரு, ஏன்னா ஆண்டவர் வந்து அவருடைய நேரத்துல அவர் செயல்படுவாரு. ஸோ தாவீதுடைய வாழ்க்கையில பல வருடங்களுக்கு பிறகுதான் வந்து தாவீதுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய ஆண்டவர் வந்து நீதி செய்யறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம யாரையும் பழி வாங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது, அல்லது நமக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு நாம வந்து தீமையும் நம்ம நினைக்க கூடாது. தாவீது கூட சவுல் மரித்து போன உடனே அவர் வந்து சந்தோஷப்பட்டு கொண்டாடல. அவர் வந்து தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துறது நம்ம 2 சாமுவேல் புஸ்தகத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ
நம்ம ஒரு விசுவாசியா, ஒரு தேவனுடைய பிள்ளையா நம்ம இடத்துல வந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. தேவன் நீதி செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல நிச்சயமா வந்து காணப்படும். இந்த நேரத்துல தாவீது சொல்றாரு, மேற்கொண்டு சொல்றாரு, நம்ம 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சோ தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாழ்க்கையில தேவன் தீர்ப்பை அளிக்கும் பொழுது நிச்சயமா அது வந்து விசுவாசிகளுக்கு, அதாவது நீதிமான்களுக்கு வந்து ஒரு பயமான விஷயம். பயம் அப்படிங்கன்னா நம்மளும் இப்படி அழிந்து போறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அல்ல. சோ தேவன் வந்து நீதி செய்கிறவர். நாமளும் தவறு செய்யும் பொழுது நிச்சயமா அதற்கான சிக்ஷையை வந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். சோ தேவன் தம்முடைய பிள்ளைகளும் தவறு செய்யும் பொழுது அல்லது அவருக்கு எதிராக செயல்படும் பொழுது நம்மை திருத்துவதற்காக சில சிக்ஷைகள் என்ன செய்கிறாரு, அனுபவிக்கிறார். சோ அந்த தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில காணப்படும். ஓகே, சோ அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா 3வது காரியம் 8-9 வசனம், சங்கீதக்காரனின் நம்பிக்கை. சோ தாவீதுனுடைய நம்பிக்கை குறித்து நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இதுல நம்ம 2 நம்பிக்கையை குறித்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஒரு பொல்லாங்கனுடைய நம்பிக்கை. பொல்லாங்கன் என்ன பண்றான், அவன் வந்து தன்னுடைய பலனை சார்ந்து இருக்கிறான். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எதை சார்ந்து இருக்கிறான், நம்ம 8வது வசனம் நான் வாசிக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். சோ தாவீது என்ன சொல்றாரு, நான் வந்து ஆண்டோடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சோ தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறான். அவனிடத்துல கூட இருக்கிற எல்லாருமே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அதிகப்படியான வசதி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்க தான் வந்து தாவீதுல வந்து சேர்றாங்க. அந்த சூழ்நிலையில கூட தாவீது வந்து தன்னுடைய சூழ்நிலையோ அல்லது தன்னிடத்துல இருக்கிற எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்காம, நான் ஆண்டுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய கிருபையை மாத்திரம் நாம வந்து சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய திறமையோ அல்லது தன்னுடைய ஞானத்தையோ அல்லது தன்னிடத்துல இருக்கிற மிகுந்த ஐஸ்வர்யத்தையோ நம்பி இருக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமா வந்து அவருடைய கிருபையை சார்ந்திருப்பார்கள். ஏன்னா அவருடைய கிருபையினால்தான் நாம நிலைத்திருக்கிறோம். அவருடைய கிருபையினாலதான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலதான் நாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. தாவீது ஆண்டோடைய கிருபையை அவரு சார்ந்திருந்தார். அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும், தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபை என்ன செஞ்சார், அவர் நம்பி இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். நிச்சயமா அவர் வந்து நமக்கு என்ன செய்வார், எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். கடைசி 9வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் சொன்னா, அந்த இடத்துல தாவீது இப்படியாக சொல்லுறார், நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்காக காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமா இருக்கிறது. தாவீது என்ன சொல்ற, நீரே இது எல்லாத்தையும் செய்தீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிற காரியத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையும் தாங்குவதற்கு காரணம் அது ஆண்டவர் தான், ஆண்டவருடைய கிருபை தான்.
ஒரு கடினமான சூழ்நிலையில நாம் சோர்ந்து போகாமல் அந்த கடினமான சூழ்நிலை வழியா நம்ம வந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய திறமையோ அல்லது நம்முடைய பலனோ கிடையாது. அது ஆண்டுடைய கிருபை. சோ அந்த கடினமான சூழ்நிலை வழியா நம்ம கடந்து போகும் பொழுது நாம ஆண்டவரை துதிப்பதற்கு எல்லா கடந்து முடிந்த பிறகும் ஆண்டவரை துதிப்பதற்கு நாம வந்து மறந்து போகக்கூடாது. ஏன்னா கர்த்தர் தான் நம்மளை பலப்படுத்தினார், கர்த்தர் தான் நம்மளை தாங்கி கொண்டார். அதனாலதான் வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை நம்மளால என்ன செய்ய முடியுது, கடந்து போக முடிஞ்சது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய கிருபைய நாம் என்ன செய்யக்கூடாது, மறுதளிக்க கூடாது. ஸோ ஆண்டவருடைய கிருபைய நம்ம மறுதளித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம வந்து நம்முடைய சுய வேலனையும் நம்முடைய சொந்த திறமைகளையும் நம்ம வந்து சார்ந்து இருக்கிறவர்களாக இருப்போம். அதாவது ஒரு பொல்லாங்கனுடைய குணநலங்கள் நம்ம இடத்துல காணப்படும். ஸோ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பொல்லாங்கனுடைய குணம் நம்ம இடத்துல காணப்படாதபடி இல்ல அதற்கு நாம இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு நம்மை முற்றிலுமா தாழ்த்தி ஆண்டோடைய கிருபையை சார்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை வந்து அறிக்கை செய்வோம். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில பெருமையான காரியங்களுக்கு இடம் இருக்காது, அல்லது தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கான ஒரு எண்ணம் சிந்தனை நம்ம உள்ளத்துல தோன்றாது. ஸோ நாம் பார்த்த இந்த சங்கீதத்துல நான் முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஸோ துன்மார்க்கர்கள் வந்து தங்களுடைய திறமையையும் அல்லது தங்களுடைய பலனை அவங்க இடத்துல எது இருக்குதோ அதை வந்து சார்ந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ள அவன் போனப்போ தாவீது தன்னுடைய கர்த்தரை நம்பி அவன் போனான். கோலியாத் தன்னிடத்துல இருக்க பட்டயம், தன்னுடைய உடல் பலம், தன்னுடைய திறமை, அவனுடைய பயிற்சி இதெல்லாம் நம்பிதான் வந்தவன் தாவீதை எதிர்கொண்டு வந்தான். ஆனா தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டது ஒண்ணுதான், அவன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அந்த கோலியாத்தை வந்து எதிர்கொண்டான். சோ ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கணும். கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு வந்து வழிகள் திறக்கும். நம்ம அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய சொந்த திறமைகள் அல்லது சொந்த காரியங்கள் நம்ம நம்பும் பொழுது நிச்சயமா நம்ம இடத்துல சுயம் என்ற அந்த பெருமை வளரும். அது நாளடைவில் அது தேவனுக்கு எதிராக செயல்படுவதற்கு நம்முடைய உள்ளத்துல வந்து சிந்தனைகளை உருவாக்கும். ஸோ அதனால நம்முடைய சுயத்துக்கு நாம் இடம் கொடுக்காமல், நம்முடைய திறமைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் ஆண்டுடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். நிச்சயமா தேவனுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை வந்து துதிக்க முடியும். ஸோ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே அவருடைய கிருபையை நாம சார்ந்து இருப்பதற்காக